திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 11ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். மாதத்தின் முதல் நாள், முதல் செலவாக தான தர்ம காரியங்களுக்கு பணத்தை ஒதுக்கியிருப்பீர்கள். அடுத்ததாக 10% எதற்கு ஒதுக்க வேண்டுமென்றால், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார். கல்வி மாடல்ல மற்றையவை என்றால், மாடு என்றாலே செல்வம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. கல்வியே செல்வம், கற்றலே செல்வம் என்று கூறுகிறார். அதுவும் கேடில் விழிச்செல்வம், அழிவில்லாத செல்வம். மற்ற செல்வங்கள் அனைத்தும் தீயினாலோ நீரினாலோ, இன்னொரு இடத்தில் கூட சொல்வார்கள், வெந்நீரால் போகாது வெந்தனலால் வேகாது என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட கற்றல், லேர்னிங் இஸ் a லைஃப் டைம் ப்ராசஸ். முக்கியமான விஷயம். இதே போல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொல்கின்றார். கற்றிலனாயினும் கேட்க அக்தொருவர் கொட்கத்தின் ஊற்றாம் துணை. இப்படி கற்றலை பற்றியும் கேட்டலை பற்றியும் வள்ளுவர் செல்வம் என்கின்ற நிலையிலேயே அவற்றை வைத்திருக்கிறார். எனவே நாம் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் தினமும் கற்றல் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய வருமானத்தில் ஒரு 10% நம்மை மேம்படுத்துவதற்காக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் வாங்கலாம், ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். இது மாதிரி புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகளை திறக்கக்கூடிய தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள், இப்படி பல்வேறு விதங்களில் நாம் இந்த பணத்தை, இதை ஒரு முதலீடாகவே நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் உலகில் என்ன மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு நம்மை பொருத்தி கொள்ளாவிட்டால் இழப்பு நமக்குத்தான். எனவே புதிய விஷயங்களை கற்பதற்காகவும், நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்வில் பயிற்சி பெறுவதற்காகவும் அடுத்த அந்த 10% நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒதுக்கி வைத்த அந்த பணத்தை நாம் அந்த விஷயத்திற்காக மட்டுமே செலவு செய்து பழக வேண்டும். ஒரு விஷயத்தில் நாம் முடிவெடுத்து விட்டால், முடிவெடுப்பதற்கு முன்பாக நாம் 1000 முறை யோசனை செய்யலாம். ஆனால் முடிவு எடுத்த பிறகு அட் எனி காஸ்ட் நாம் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். எந்த சோதனை வந்தாலும், எந்த நிலையிலும் நாம் இதற்காக ஒதுக்கி வைத்த பணத்தை வேறு விஷயங்களுக்காக மடைமாற்றம் செய்யக்கூடாது. அப்படி செய்வது நம்முடைய மனதை பலவீனமாக்கிவிடும். பலவீனமான மனம் உடையவர்களால் எதையும் அடைய முடியாது. மேலும் நம்முடைய பயணத்தையும் அது நீர்த்து போக வைத்துவிடும். எனவே நண்பர்களே, முடிவெடுங்கள். முடிவெடுத்தபின் அந்த முடிவில் உறுதியாக இருங்கள். அடுத்து
நாம் மீதமுள்ள அந்த பணத்தை எப்படி பிரிக்கலாம் என்பதை பற்றி வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் நாம் குளிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்களை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள் அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். சுத்தம் சோறு போடும். கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ் என்று சொல்வார்கள். சுத்தம் என்ற உடனே நமக்கு உடலை சுத்தம் பண்ண வேண்டும் என்பது நினைவுக்கு வரும். பற்களை சுத்தம் பண்ண வேண்டும் என்கின்ற பழக்கத்தை நம் குடும்பத்தில் குழந்தை பருவத்திலிருந்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பல் துலக்குதல், டூத் பிரஷிங், மவுத் வாஷிங் இதெல்லாம் இருக்கிறது. உடல் சுத்தத்திற்கு இயற்கை மருத்துவத்தில் எந்த ரசாயனமும் வேண்டியது இல்லை. சோப்புக்கள் வேண்டியதே இல்லை. இயற்கை பொடிகளான சீயக்காய், அரப்பு, கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு போன்ற மாவுகள் கூட இயற்கை உணவு சாப்பிட்டால் தேவையில்லை. ஒரு துணி அல்லது தேங்காய் நார் அல்லது பீர்க்கங்காய் நார் இவைகளை தேய்த்து குளித்தாலே போதுமானது, உடல் சுத்தமாகிவிடும். இன்னும் நல்ல மண், சுத்தமான மண், களிமண் இதை பூசி குளித்தாலே உடம்பு மினுமினுப்பாக ஆகிவிடும். ஆகவே சுத்தத்திற்கு தண்ணீர், மண் இவை போதும். ஆனால் நகர வாழ்க்கையிலே மண்ணை பூசி குளிக்க முடியாது. மண் கிடைக்காது. கிடைத்தாலும் இவர் உடம்பு சுத்தமாகிறதோ இல்லையோ, அந்த பாத்ரூம் அதாவது குளியலறை அழகான டைல்ஸ் ஒட்டி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அந்த குளிப்பறை கழிப்பறையை கட்டியிருப்பார்கள். அங்கே மண் குளியல் செய்வது சாத்தியமில்லை. இந்தியா போன்ற நாடுகளில் மொட்டை மாடிகள் அதை செய்யலாம். ஆனால் வெளிநாடுகளில் மொட்டை மாடியே இருக்காது, அங்கே போகவும் முடியாது. அவை ஆறு குளம் இப்படி திருவிழாக்களுக்கு போகும் பொழுது மண் குளியல் போட்டுக்கொள்ளலாம். உடல் சுத்தத்திற்கு குளியல் ஏன் தேவை என்றால், நம்முடைய உடம்பிலே பலவிதமான உணவுகளை நாம் உள்ளே உட்கொள்கிறோம். அவற்றின் கழிவுப் பொருள்கள் மலமாக, சிறுநீராக, மூச்சுக்காற்றிலே விஷ வாயுக்களாக, வியர்வை துளிகளாக, வியர்வை துளைகள் மூலமாக வருகின்றன. ஆனால் குளிர் ஊட்டப்பட்ட வண்டி வாகனங்களிலும் வீடுகளிலும் அலுவலக அறைகளிலும் இருப்பவருக்கு வியர்வை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தவிரவும் அந்த உடம்பிலே உள்ள கொழுப்பு பொருள்கள் மிகுதியாக இருப்பதாலும் வியர்வை துளைகள் நன்றாக வேலை செய்து வியர்வையை வெளிவிடாது. நன்றாக மூச்சு வாங்கும்படியாக கடின உழைப்பு இல்லாவிட்டாலும் வியர்வை துளைகள் வேலை செய்யாது. வியர்வை வழியாக வந்த வியர்வையானது தோலில் படிந்து அந்த நீர் ஆவியாகிவிடும். அதில் உள்ள உப்புக்களும் ரசாயனங்களும் விஷக்கழிவுகளும் தோலில் ஒட்டி கொண்டே இருக்கும். இதில் எண்ணெய் போன்ற கொழுப்பு பொருளும் ஒட்டி கொண்டிருக்கும். குளிப்பதற்கு முன்பு உடம்பில் இருந்த கழிவுப் பொருள்கள் குளித்த பின்பு வெளியேறுவதை நாம் பார்க்கிறோம். பிசுபிசுப்பாக, துர்வாடையாக, வலுவழுப்பாக ஒட்டிக்கொள்ளுகின்ற ஒரு பொருளாக, துர்நாற்றமாக எல்லாம் நமக்கு தோலிலே கழிவுகள் படுகின்றன. இயற்கை உணவுகளான கனிகள், காய்கள், சாறுகள், இலைகள் இவைகளை சாப்பிட்டால் இந்த வகையான நாற்றமான ஒட்டிக்கொள்ளும் கழிவுப் பொருள்கள் வராது. ஆகவே நீங்கள் என்னதான் வாசனை மிக்க, வீரியம் மிக்க ரசாயன சோப்புகளை போட்டு குடித்தாலும் அதன் பின்பு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளினாலே கழிவுகள் உடனடியாக சேர்ந்து விடுகின்றன. சில பேர் பார்த்தால் காலையில் 8 மணிக்கு குளிப்பார்கள், 8:30 மணிக்கு சூடாக புளித்த மாவு டிஃபன்கள் காரசாரமாக சாப்பிடுவார்கள், மேலே சூடாக ஒரு காப்பியை குடிப்பார்கள். வேலைக்கு செல்வதற்காகவோ வேறு வேலைக்காகவோ வெளியே செல்வார்கள். வண்டி வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில் வெப்பம், உப்புசம் காரணமாக வியர்த்து கொட்டிவிடும். உடனே அவர்கள் உடம்பிலே அழுக்கு சேர்ந்து விடுகிறது.
சிலருக்கு நன்றாக வியர்வை கொட்டும், சாப்பிடும் பொழுது வியர்வை கொட்டும். சில பேருக்கு குளித்து முடித்து வந்த உடனே வியர்வை கொட்டும். சில பேருக்கு என்ன செய்தாலும் வியர்வை எட்டி பார்க்காது. இப்படி பல்வேறு வகையான உடம்பு வகைகள் இருக்கின்றன. ஆகவே பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும். எத்தனை முறை குளிப்பது? எத்தனை முறை வேண்டுமானாலும் குளிக்கலாம். ஆனால் மக்கள் மனதிலே ஒன்று இருக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு முறை குளித்தால் போதும், தலைக்கு தினமும் குளிக்க வேண்டியதில்லை, வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை தலைக்கு குளித்தால் போதும், இப்படியெல்லாம் சில பேர் நினைத்து கொண்டிருக்கார்கள். தலை வழியாகவும் நிறைய வியர்வைகள் சுரந்து அந்த மயிர்காலிலே இறங்கிக் கொண்டிருக்கும். அந்த மயிர்கால் வழியாகவும் அந்த வியர்வை சுரக்கும். அந்த வியர்வையில் இருக்கிற உப்புக்கள் தான் அந்த முடியை சுற்றி வட்டமாக ஒரு சக்கரம் போல இருக்கும். அவை உடைந்தால் அதற்கு பெயர் டேண்ட்ரஃப், பொடுகு என்று சொல்கிறோம். பொடுகுள்ளவர் தலையில் வெள்ளையாக ஒரு தவிடு போன்ற பொடிகள் இருக்கும். அது வேறொன்றும் இல்லை, முடியினுடைய வேரை சுற்றி ஏற்பட்ட அந்த சக்கரம் போன்ற அந்த உப்பு பொருள் 4-5 உடைந்தால் ஒரு உடைந்த வளையல் துண்டுகளைப் போல வளைவாக அந்த பொடிகள் இருக்கும். ஆகவே எப்பொழுது குளித்தாலும் தலைக்கும் சேர்த்துத்தான் குளிக்க வேண்டும். இன்னும் ஒன்று, தலை குளிர்ச்சியாக வேண்டும். உடம்புக்கு மட்டும் குளித்தால் தீமை எதுவும் வந்து விடாது, நன்மை குறையும், நன்மை வராது. ஆகவே குளிர் என்று சொன்னால் தலைக்கும் சேர்த்து குளிக்க வேண்டும். தண்ணீரில் குளிப்பது மிகவும் சிறந்தது. குளித்துவிட்டு துவட்டலாமா வேண்டாமா? நன்றாக அந்த தண்ணீரானது ஆவியாகும் வரை, உடம்பின் வெப்பத்திலேயே ஆவியாகும் வரை விட்டுவிட்டால் நல்லது. குளித்தவுடன் துவட்டாமல் இருப்பது இயற்கை. நீராக வடிய வேண்டும், நீராக ஆவியாகிவிட வேண்டும். இது பலருக்கு சாத்தியமில்லை. ஆனால் உடனே துவட்டிக் கொள்ளலாம், அவசரத்தை கருதி. அவசரமில்லாத நாட்களில் ஈரத்துடன் அப்படியே நின்று பாருங்கள். உடம்பு நன்றாக ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டு ஒரு சுகம் ஏற்படும். ஒரு அருவியில் குளித்தால் எப்படி எக்ஸ்ட்ரா சுகம் ஏற்படுமோ அப்படி நீங்கள் வீட்டு குளியிலேயே துவட்டாமல் நின்றிருந்தால் அந்த ஒரு தன்மை, குளிர்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக, எப்போது குளிப்பது? அதிகாலையில் குளித்தால் பலன் அதிகம். காலை 8 மணிக்கு குளித்தால் பலன் இல்லை என்று அர்த்தமில்லை, பலன் குறைவு, அவ்வளவுதான். எவ்வளவு குறைவு? 10% குறைவு, 20% குறைவு, அவ்வளவுதானே தவிர பலன் இல்லாமல் போகாது. இயற்கை மருத்துவம், நேச்சர் கூர், என்னுடைய தத்துவத்தில் என்னவென்றால், மனிதனுக்கு எந்த வகையிலும் துன்பம் தரக்கூடாது. அது இன்பமாக இருக்க வேண்டும். குளியலும் இன்பமாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து மார்கழி மாத குளிரில் தண்ணீரை ஊற்றி அது ஒரு அதிர்ச்சி, ஷாக் அடிப்பது போல இருக்கும். இது பலமான உடல் உள்ளவர்களுக்கு தாக்கு பிடிக்கும், நோயாளிகளுக்கு தாக்கு பிடிக்காது. ஆனால் அதே நோயாளிகள் அதிகாலையில் குளித்தால் நோய் இவரில் குணமாகும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உடனடியாக விறுவிறு என்றிருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்ற வேண்டாம். உடம்பின் வெப்பநிலை எவ்வளவோ, நம்முடைய உடம்பின் வெப்பநிலை 98.4 டிகிரி என்று சொல்லுகிறார்கள். இது ஆளுக்கால் மாறுபடும். அதனால் எதையும் பிடித்து கொண்டு இருக்க வேண்டாம். 98.4 இருக்கலாம், 99, 100 கூட இருக்கலாம். உடம்பின் வெப்பநிலையை விட சற்றே அதிகம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அந்த தண்ணீரை தொட்டால் எப்படி இருக்குமோ அதை குளித்தால் போதும். நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். குழந்தையினுடைய காய்ச்சலுக்கு கழுத்தை, நெற்றியை தொட்டு பார்ப்பார்கள். அது எவ்வளவு சூடு இருக்குமோ அந்த சூடு அளவுக்குத்தான் தண்ணீரில் குளிக்க வேண்டும். சரி, வெந்நீரில் சூடாக குளித்தால் என்ன ஆகும்? சில பேர் குளித்து விட்டு வெளியே வருவார்கள். அந்த குளிர் அறைக்குள்ள ஒரே நீராவியாக இருக்கும். கண்ணாடியிலெல்லாம் நீராவி இருக்கும். தமாசாக சொல்லலாம், அவர் குளித்து விட்டு வந்தால் அந்த குளிர் அறைக்குள் இட்டலியே சுடலாம், அவ்வளவு ஆவி இருக்கும். இப்படி வெந்நீரில் குளிப்பதிலே நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, செரிமான சக்தி குறைகிறது, சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், இன்னும் கர்ப்பப்பை, மார்பகம் போன்ற புற்றுநோய் வருவதற்கும் சூடான நீரில் குளிப்பது ஒரு காரணம் என்பது என்னுடைய ஆய்விலே, ஆராய்ச்சியிலே, அனுபவத்திலே தெளிவாக தெரிகிறது. முடிந்தவரை குளிர்ந்த தண்ணீரில் குளித்தால் மிக நல்லது. அருவிக்கு செல்கிறார்கள், ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள், கடலிலே குளிக்கிறார்கள், குளத்திலே குளிக்கிறார்கள், நீச்சல் குளத்தில் சென்று குளிக்கிறார்கள். அங்கெல்லாம் தண்ணீர் சூடாக இல்லையே. இன்னும் அருவியிலே கொட்டுகின்ற தண்ணீர் எல்லாம்
10 டிகிரி 15 டிகிரி 8 டிகிரி என்று சில் என்று இருக்கும். அந்த சில்லென்று அருவியிலே குளித்து வந்த யாரும் நோயாளி ஆகவே இல்லை. ஆகவே குளிர்ந்த தண்ணீரில் நோய் வரும் என்று சொல்வது மிக மிக தவறு. குளிர்ந்த தண்ணீரில் குளித்து வந்தால் செரிமான சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் தான் மக்கள் செலவு செய்து கொண்டு பிரயாணம் செய்து அருவி இருக்கின்ற ஊர்களிலே தங்கி அந்த சில் தண்ணீரிலே தினம் 2 முறை 3 முறை 4 முறை குளித்து அனுபவித்து ஆராதித்து அதனை வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாக கொள்கிறார்கள். ஆகவே தண்ணீரினால் சளி பிடிப்பதில்லை, தண்ணீரினால் நோய்கள் வருவதில்லை. மழை தண்ணீரிலோ அருவி தண்ணீரிலோ குளத்து தண்ணீரிலோ சளி இல்லை. நீங்கள் சாப்பிட்டு வைத்த உணவிலே கபம், சளி, மியூக்கஸ், புலம் உண்டாகிறது. அது உடம்பின் இரத்தத்துக்குள்ளே சுற்றி கொண்டே இருக்கிறது, அதுதான் வெளிப்படுகிறது. ஆகவே குளிர் என்பது வெளியே மட்டும் சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சி அல்ல. ஜில் என்ற தண்ணீரில் குளித்தால் உடம்பு சுருங்குகிறது, திசுக்கள் சுருங்குகின்றன, செல்கள் சுருங்குகின்றன. ஒரு ஸ்பாஞ்ச் என்கின்ற ஒரு அந்த மெது பஞ்சை நீங்கள் அமுக்கி பிடித்தால் உள்ளே இருக்கிற காற்றோ தண்ணீரோ வெளியே வரும். அதுபோல நம் உடம்பை தண்ணீரில் குளிப்பாட்டுவதால் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் பிதுங்கி அமுக்கப்பட்டு வெளியே வருகிறது. ஆகவேதான் தண்ணீரில் குளித்தவுடனே சளி பிடித்து விட்டது என்கிறார்கள். குளித்த பின்பு பார்த்தால் நன்றாக சிறுநீர் பிரியும். சிலருக்கு குளித்த பின்பு நன்றாக கழிவு நீங்கும், மலம் கழியும், கேஸ் வெளிவரும். குளித்த பின்பு சுறுசுறுப்பு அதிகமாகிறது, உற்சாகம் அதிகமாகிறது. சிலருக்கு குளித்தவுடனே பசிக்கும், குளித்தவுடனே நேராக டைனிங் டேபிளுக்கு ஓடி வந்து கத்துவார்கள். அப்படி குளிர் என்பது பசி, செரிமான சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, கழிவு நீக்கும் செயல் எல்லாவற்றையும் மேம்படுத்துகிறது. அதை விட மூளையை சுறுசுறுப்படைய செய்கிறது. ஆகவே தேர்வுக்கு படிக்க வேண்டும், ஐஏஎஸ்க்கு படிக்க வேண்டும், எதற்கு வேண்டுமானாலும் படியுங்கள். குளித்த பின்பு படித்து பாருங்கள், நன்றாக அது மனதிலே இறங்கும், மூளையிலே பதியும். பசுமரத்தாணி போல பாடம் பதிய வேண்டுமென்றால் குழி, அதன் பின்பு படி. ஒரு பழமொழி சொல்வார்கள், குளித்து குடி என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், குளித்து படி, குளித்து படி. குளித்த பின்பு படித்து பாருங்கள். குளித்த பின்புதான் பக்தி செலுத்துவார்கள், பாடல் பாடுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் குளித்த பின்புதான் எல்லா வேலையும் செய்வார்கள். நல்ல செயல்களோ ஒரு தீட்டு சம்பந்தமான செயல்களோ குளியல் மிக முக்கியம் என்பதை நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, கலை, இலக்கியம், ஞானம், பக்தி எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்றாடம் குளியுங்கள், குளித்த பின்பு குடியுங்கள், குளித்த பின்பு படியுங்கள். கூழ் ஆனாலும் குளித்து குடி. ஆனால் இப்பொழுது குளிக்காமலே, கைகால் கழுவாமலே, முகம் கழுவாமலே, வாயை வெறும் தண்ணீரிலே கொப்பளித்து விட்டு காப்பி குடிக்கிறார்கள். இது பெட் காஃபி அல்ல, பேட் காஃபி, மேட் காஃபி, சேட் காஃபி. ஆகவே காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாரதியார் பாடினார். காலை எழுந்தவுடன் குளிப்பு என்று நான் சொல்லுகிறேன். உடல் குளியல் தான் மிகவும் சிறந்தது. அடுத்து குடல் குளியலை பற்றி பார்ப்போம். என்னுடைய தொலைபேசி எண் வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய சுருக்கமான கேள்விகளுக்கு ஒரு முடிந்தவரை நல்ல பதில்களை தருவோம். 9677255455 9677255455. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு
அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. நமது பழக்க வழக்கங்கள் எவ்வாறு நமது சுய முன்னேற்றத்திற்கு உதவும் என்று திரு சரவணகுமார் அவர்களின் உரையில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், அவருடைய உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். உங்களில் சிலருக்கு ஒரு கேள்வி எழலாம். ஒரு சுய முன்னேற்ற வகுப்பில் நான் எதற்காக பழக்கத்தின் சக்தியை பற்றி கற்க வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. அன்பின் உறவுகளே, இந்த வகுப்பு எத்தனை பேர் கொண்ட குழுவாக முதலில் ஆரம்பித்தது, தற்போது எத்தனை பேர் இந்த வகுப்பில் இருக்கிறீர்கள், இன்னும் அடுத்த வகுப்பில் எத்தனை பேர் இருக்கப் போகிறீர்கள் என்பதை ஆழமாக யோசித்தீர்கள் எனில் இதற்கான பதில் கிடைத்துவிடும். இந்த வகுப்பை தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருந்தும் முறையாக வகுப்பை தொடர்ந்து அட்டன் செய்ய முடியாமல் போவதற்கு அவரவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணம் என்று உங்களுக்கு புரிகிறதா? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் புத்தாண்டு ரெசல்யூஷன் எடுத்தவர்கள் யாரேனும் உள்ளீர்களா? புத்தாண்டு உறுதிமொழி எடுத்தவர்கள் உங்களுக்கு நீங்களே எத்தனை முறை அப்படி உறுதி எடுத்துள்ளீர்கள்? அதாவது, இன்றிலிருந்து முன்பை விட ஹார்ட் ஒர்க் போட்டு படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டும், இன்றிலிருந்து ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிட தொடங்க வேண்டும், இன்றிலிருந்து குடியை நிறுத்திவிட வேண்டும், இன்றிலிருந்து யோகாவை தொடர வேண்டும், இன்றிலிருந்து உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும், இன்றிலிருந்து நேரமே எழுந்திருக்க வேண்டும், இன்றிலிருந்து நேரமே படுக்கைக்கு செல்ல வேண்டும், இன்றிலிருந்து காஃபி அல்லது டீயை விட்டுவிட வேண்டும், இன்றிலிருந்து உடல் எடையை குறைக்க முயற்சி எடுக்க வேண்டும், இறுதியாக இன்றிலிருந்து சிகரெட்டை நிறுத்திவிட வேண்டும். இப்படியாக எத்தனை முறை முடிவு செய்திருக்கிறீர்கள்? இவ்வாறாக நீங்கள் முடிவெடுத்த பிறகு சில நாட்கள், சில வாரங்கள், ஒருவேளை சில மாதங்கள் கூட உங்களது உறுதிமொழிப்படி வெற்றி அடைகிறீர்கள். ஆனால் திடீரென்று உங்கள் பழைய பழக்கத்திற்கான ஏக்கம் அதிகமாகி நீங்கள் அதற்கு அடிபணிந்து உங்கள் பழைய பழக்கங்களுக்கே திரும்புவீர்கள். இப்படி எல்லா நேரத்திலும் நடக்கிறது இல்லையா? நாம் மாற்றங்களை செய்ய விரும்புகிறோம், ஆனால் அந்த மாற்றங்களை நீண்ட காலத்திற்கு கடைபிடிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. அன்பின் உறவுகளே, நீங்கள் நான் இப்போது சொன்ன ரெசல்யூஷன்களுக்கு உங்கள் தலையை அசைத்தீர்கள் எனில், அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட்டுடன் உடன்படுகிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அந்த பழக்கத்தின் சக்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அன்பின் உறவுகளே, நான் சொல்லித்தரும் தி பவர் ஆஃப் ஹேபிட் என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எனில், உங்களது கெட்ட பழக்கங்களை நீங்கள் எவ்வாறு உடைக்கலாம் மற்றும் புதிய நல்ல பழக்கங்களை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். நமது அன்றாட முடிவுகளை மனித மூளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நமது பழக்க வழக்கங்கள் எவ்வாறு நம் செயல்களை கட்டுப்படுத்துகின்றன என்பதையும் அவை நம் சமூகத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் உங்களது பழைய கெட்ட பழக்கத்தின் சக்தியை வெகு சுலபமாக முறியடித்து ஒரு வெற்றிகரமான நேர்மறையான வாழ்க்கைக்கு புதிய பழக்கங்களை பின்பற்றுவதற்கான அறிவை நீங்கள் விரைவில் பெற்றிருப்பீர்கள். உறவுகளே, தி பவர் ஆஃப் ஹேபிட் என்கிற புத்தகத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் இந்த விஷயத்தை நீங்கள் சிக்கன பிரித்து கொண்டீர்கள் எனில், உங்கள் வாழ்வில் எந்த ஒரு ரெசல்யூஷனையும் உங்களால் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற ஆழமான நம்பிக்கையுடன் அடுத்த வகுப்பு வரை விடைபெறுவது சரவணகுமார் கருப்புசாமி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.